பெங்களூரு அல்சூர் ஏரிக்கரையில் உள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவிய தினமான ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் நிறுவன தலைவர் பையப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் பேசிய டி ரமேஷ், பெங்களூர் அல்சூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி பல்வேறு சட்டப் போராட்டங்களுக்கு பிறகு நிறுவப்பட்டது. இதற்கு அரும்பாடுபட்ட அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு. கருணாநிதி, கர்நாடகத்தின் அன்றைய முதல்வர் எடியூரப்பா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் சிலை நிறுவிய தினமான ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று தமிழர்கள் மட்டுமின்றி பிற மொழியினரும் கட்சி, ஜாதி, மதம், மொழி கடந்து ஓர் அணியில் திரண்டு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து சிறப்பாக கொண்டாட வேண்டும். அன்று காலை 10 மணியளவில் மாலை அணிவித்த பின்னர் கவிஞர் ராம இளங்கோவன் தலைமையில் கவிரங்கம் நடைபெறவுள்ளது. நிகழ்வில் கர்நாடகத்தின் மூத்த தலைவர்கள், IAS, IPS அதிகாரிகள், தமிழ் அறிஞர்களை அழைக்கவும் முடிவு செய்துள்ளோம் என்றார். கூட்டத்தில் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி. கோ. தாமோதரன், வா. ஸ்ரீதரன், கோபிநாத், ராம இளங்கோவன், கபிலன், திருமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவருடைய சிலை ஸ்தாபிதம் செய்து பிரதிஷ்டை செய்து 17வது ஆண்டு அந்த சிலைக்காக 18 ஆண்டுகள் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பிறகு 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2009 மதிப்பிற்குரிய மறைந்த கலைஞர் பெருமகனார் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் இணைந்து ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து பெங்களூர்ல வந்து திருவள்ளுவர் சிலையும் சென்னையிலே சர்வேஜர் சிலையும் நிறுவ வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்து அதன்படி நிகழ்ச்சி நடந்தது. அந்த நேரத்தில் நம்ம துணைத் தலைவராக இருந்தேன். ஐயா அவர்கள் பொறுப்புல இருந்தார், முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருந்தோம். அப்ப கூட கவர்மெண்ட் எடுத்து செய்த ஒரு ப்ரோக்ராம் அது. ரெண்டும் கவர்மெண்ட் எடுத்து செய்தாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்தது. அதே போல அங்க கூட நல்ல பிலிம் ஆர்டிஸ்ட்கள்லாம் ரஜினிகாந்த்ல இருந்து கமல்ஹாசன்ல இருந்து இவங்க எல்லாம் வந்தாங்க. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் இங்கிருந்து பஸ் பண்ணி போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இது வந்து 17வது ஆண்டு. இந்த ஆண்டு 17 ஆண்டுதோறும் வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி வரோம். பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு, கர்நாடகத்தில் இருக்கின்ற முக்கியமான நாட்கள் எல்லாம் கூப்பிட்டு, தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு, தமிழுக்காக தொண்டு செய்தவர்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த சிலை நிறுவனத்திற்காக யார் யாருக்காக சிரமம் எடுத்துக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சிறப்பு எல்லாம் வந்து திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து செல்கின்ற ஒரு நிகழ்ச்சியை செய்து வருகிறோம். இந்த ஆண்டு வந்து நம்முடைய விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுத்து இப்பெல்லாம் நம்ம சேர்ந்திருக்கிறோம். என்ன செய்யலாம், அது வந்து நம்ம ஆலோசனை பண்ணது பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி தான், அதிகம் எதுவும் கிடையாது. அதே போல நம்மளுடைய தமிழ் சங்கத்தின் பொருளாளர் ராம இளங்கோவன் ஐயா வந்து ஒரு ஹவருக்கு ஒரு கவியரங்கம் மாதிரி எல்லாம் கவிஞர்கள் ஒன்னா சேர்த்து ஒரு ஹவருக்கு கவியரங்கம் பண்ற மாதிரி அவர் பொறுப்புல அது. திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒரு 108 இந்த மாதிரி படிச்சு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இதுல வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ரிஸ்வான் அர்ஷத் ஐயா அவர்கள் நிச்சயமாக அந்த இதுல ஒரு ஏரியாவில் அவர் தான் பண்ணின்னு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு நல்லா சிறப்பாக பணி செய்திருக்கிறாரு. செய்த அந்த பணிக்காக நம்ம தமிழர்கள் எல்லாம் அவர் ரொம்ப சிறப்பாக அவரை போற்றுகிறார்கள். ஆகவே இந்த பணிக்காக நமக்கு அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறார், எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்கிறாரு. நாங்க அவரை சந்திச்சு பேசக்குள்ள அவர் ஒரு கருத்து, செப்டம்பர்ல சிலையுடைய திறப்பு விழா அந்த பார்க்கெல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணலான்னு சொல்லிக்கிறாரு. அது முடிப்பார். எவ்வளவு தமிழ்கார IAS, IPS சேர்மன் இல்லை விதான்சபால அண்டர் செக்ரட்டரி இந்த மாதிரி பதவியில் இருக்கவங்கலாம் நம்மளுக்கு அடையாளம் தெரியணும். அதே மாதிரி ரொம்ப சயின்டிஸ்டுங்க இருக்காங்க, நம்ம அதிகமாக இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தும். அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்றும் உயர் பிறர்க்கு. IPS, IAS தமிழ்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள வரவேற்கிறோம். ப்ளஸ் திருக்குறளை பற்றி சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் 10 குறளோ 100 குறளோ கண்டினியூ அவங்க சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க பெங்களூர்ல. அவங்கள கூப்பிட்டு அந்த தினத்துல அவங்கள சிறப்பிச்சா ரொம்ப நன்றி, நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அரசியல் தலைவர்கள்லாம் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே அது நம்ம 13ஆம் தேதி 16ஆம் தேதி தை 16 1 2 நம்ம எப்பவுமே சிறப்பாக செய்கிறோம் விஸ்வகவி மூலியமா. அது நல்லாவே நடந்துன்னு இருக்குது எவ்ரி இயர். பாக்கி எல்லா அமைப்புல இருந்து கூட எல்லாருக்கும் அழைப்பு விடுங்க, வரவங்க வரட்டும், வராதவங்க அவங்கவுங்க இஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு நீங்க தோற்று வச்சுன்னா அதுக்கு போட்டியா இன்னொரு செய்யறது அதெல்லாம் நமக்கு எதுவும் அவ்வளோ நல்லா தெரியல. இன்னைக்கு நம்ம எல்லாம் இணைஞ்சுக்கிறது தமிழ் ஒரே உணர்வு. தமிழ் திருவள்ளுவர் ஐயா ஜாதி மதம் இல்லாத
ஒரே இது இனமா இருந்து நம்ம செய்ய வேண்டியது தமிழ் தொண்டு, அவ்வளவுதான். அந்த தமிழ் தொண்டுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோம், சிறப்பாக செல்வோம். என்றுமே கர்நாடக மாநிலம் நம்பர் 1ஆக இந்த இந்தியா அகில இந்தியா இதுல நல்ல மாதிரி நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பண்றீங்களோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா ஜனம் இருக்கணும். போயிட்டு இருக்கீங்க நம்ம நம்ம ஜனவரியில பண்றோம் பெரிய ப்ரோக்ராம், ஜனமும் நிறைய சேரும். நம்ம ஒரு எவ்வளவு பேர் மெம்பர்ஸ் இருக்கணுமோ அந்த மெம்பர்ஸுக்கு வந்து சேர்ந்து நம்ம பண்றோம். ஸோ நம்ம ரொம்ப டைம் எடுக்கும் போது என்ன ஒன்னாக்கா எல்லாம் அவங்க வீட்டுக்கு கலந்துட்டாங்க. அந்த டைம்ல ஒரு 45 விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக வருகின்ற 9ஆம் பக்கல் அன்று இங்கே திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய அளவிலே திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இங்கே நாம் எல்லோரும் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இதை கூட்டியிருக்கின்ற நிறுவன தலைவர் ஐயா பைப்பன ரமேஷ் அவர்களையும் அதனுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி கூறுவது என்னவென்றால், வருகின்ற 9ஆம் பக்கல் என்று நடைபெறுகின்ற வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழாவிலே ஒரு வள்ளுவருக்காக ஒரு சிறப்பு பாட்டரங்கம் நடத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த பாட்டரங்கத்தில் நீங்கள் அனைவரும் இந்த காணொலி வாயிலாக பார்க்கின்ற அனைவரும் பங்கு பெற்று இந்த விழாவை சிறப்புற நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 9ஆம் பக்கல் என்று வள்ளுவமே வாழ்க்கை நெறி என்ற பொருண்மையில் இந்த பாட்டரங்கு நடைபெறும். குறைந்தது ஒரு 16 அடிகளில் தன்னுடைய பாக்களை படிப்பதற்காக மிகச் சிறந்த பாவலர்கள் இங்கே பங்கேற்க உள்ளார்கள். ஆகவேயும் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ் சங்கத்தின் பிதாமகர், தமிழ் சங்கத்தின் நிறுவனர் புலவர் காசு ஐயா அவர்களின் சீரிய முயற்சியால் சுமார் ஒரு 5 ஆண்டுகள் எல்லா அமைப்புகளையும் அழைத்து எல்லோர் கருத்துக்களையும் கேட்டு பெங்களூரிலே தமிழர்களின் ஒரு நினைவு சின்னமாக திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று எல்லோருடைய கருத்தையும் கேட்டு ஒரு எல்லா ஒருமித்த கருத்தும் வந்த பிறகு கர்நாடக அரசின் அப்போதைய பொறுப்பு அமைச்சராக இருந்த திரு கே.ஜே. ஜார்ஜ் அவர்களிடம் ஒரு மனுவை அளித்தோம். அந்த மனுவுக்கு அவர்கள் அரசினிடம் ஒப்புதல் பெற்று ஒரு கடிதத்தை வழங்கினார்கள், நீங்கள் நிறுவிக் கொள்ளலாம் என்று. அதன் பிறகு பெங்களூரில் உள்ள எல்லா செல்வந்தர்களிடமும் சிறு சிறு தொகையாக சேமித்து ஒரு தொகை பெருந்தொகையாக சேர்ந்த பிறகு சென்னையிலே ஒரு சிற்பியை அணுகி அவரிடம் இந்த வள்ளுவர் சிலை அமைப்பும் பொறுப்பை ஒப்படைத்தோம். முதலாக ஒரு பைபர் சிலை நமக்கு வழங்கினார்கள். அந்த சிலை கொண்டு வந்து நிறுவும் போது கர்நாடக அரசிலே தடை பெற்று அதுக்கு இடைக்கால தடை கொடுத்தார்கள். தடை கொடுத்தாலும் சிலை நாம் நிறுவிவிட்டோம். அவர்கள் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று ஆணையிட்டதின் பேரில் அது சுமார் ஒரு 18 ஆண்டு காலம் வழக்காடு மன்றத்தில் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் சார்பிலே வழக்காடு மன்றத்திலே இங்கே இருக்கின்ற பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்து கொண்டு அந்த வழக்கு மன்றம் சென்று அது முடிவடையாத காரணத்தால் கடைசியாக மாண்புமிகு எடையரப்பா அவர்களும் கலைஞர் அவர்களும் இரு மாநில முதல்வர்களும் சுமூகமாக பேசி 2009 இந்த திருவள்ளுவர் சிலை சீரன் சிறப்பமாக திறக்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஜனவரி 16ஆம் தேதி என்று சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். 2009 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த சிலை நிறுவிய நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான பிரமுகர்களை அணுகி மாலை போட சொல்வோம். அவர்களும் வந்து மாலை போட்டு செல்வார்கள்.
இந்த ஆண்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இன்னும் வேறு பதவிகளில் உள்ள அவர்களையும் அன்னைக்கு இந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இதை சுமார் ஒரு சிறிய அளவிலே நாம் இதை செய்து முடித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக வருகின்ற 9ஆம் தேதி நம்முடைய திருவள்ளுவர் சிலை நிறுவிய நாட்களை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த கூட்டத்தை, இந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறந்தவர்கள், பெங்களூர் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக சிறந்த தமிழ் அறிஞர்களை இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர்களுடைய முடிவு இப்பொழுது நாங்கள் அதனை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க இருக்கின்றோம். விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய பைப்னலி ரமேஷ் அவர்களையும், கௌரவ தலைவர் ஐயா தி தாமோதரன் அவர்களையும், சங்கத்தின் செயலாளர் ஐயா விநாயகம் அவர்களையும், துணைத் தலைவர் ஐயா வா ஸ்ரீதரன் அவர்களும் இணைந்து அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. அவர்களெல்லாம் முடிவு செய்து நம்முடைய சிவாஜி நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிஸ்வான் அர்ஷத் அவர்களை அணுகி அவரிடத்திலே தாங்கள் வந்திருந்து நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சுமார் 11 மணிக்கு அவர் வந்து சென்றவுடன் நம்முடைய பாட்டரங்கம் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த விழா அனைத்துமே ஒரு 12 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, அனைவரும், அனைத்து தமிழர்களும் மற்றும் நம்முடைய கன்னட நண்பர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் ಎಂದು ತಾಳ್ಮೆಯುடன் ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನನ್ರಿ ವಣಕ್ಕ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಸರ್ವಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ, ಜಾತಿ ಧರ್ಮವನ್ನ ಮೀರಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ದಕ್ಷಿಣ ಭಾರತ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನಾಂಗಕ್ಕೆ ಅನೇಕ ಕೊಡುಗೆಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ವಿಶ್ವಕವಿ ತಿರುವಳ್ಳೂರ್ ಅವರ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಅವರ ಪ್ರತಿಮೆ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆಯಾಗಿ 17ನೇ ವರ್ಷದ ಇದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಇದೇ ತಿಂಗಳು ಆಗಸ್ಟ್ 9ನೇ ತಾರೀಕು ಅವರಿಗೆ ಒಂದು ಪುಷ್ಪಮಾಲೆ ಒಂದು ಅರ್ಪಣೆಯನ್ನ ಮಾಡಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾವು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದೀವಿ. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ನಗರದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ತಮಿಳ್ ಸಂಘದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಸೇರಿದೀವಿ. ಅವತ್ತು ಆಗಸ್ಟ್ 9ನೇ ತಾರೀಕು ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರೋದ್ರಿಂದ ತಾವೆಲ್ಲರೂ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಬೇಕಾಗಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಸ್ಕಾರ. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி தெய்வப்புலவர் விஸ்வகவி திருவள்ளுவரின் சிலை நிறுவிய நாள். அந்த ஒரு தின விழாவை மிக சிறப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி 10 மணி அளவில் அல்சூர் ஏரிக்கரையில் எதிரில் உள்ள விஸ்வகவி திருவள்ளுவர் உடைய சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துமாறு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவை எல்லா வருடம் கூட ஜனவரி 16ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி விஸ்வகவி திருவள்ளுவர் தின விழாவை மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் கூட லீடர்ஸ் வராங்க. வந்து அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் பண்றதில்லை ஐயா திருவள்ளுவருக்கு, நீங்க இவ்வளோ ஒரு சிறப்பாக பண்றீங்களேன்ட்டு ஒரு சந்தோஷத்துக்கு கூட அவங்க நம்மளுக்கு பாராட்டு தெரிவித்து போறாங்க. அந்த அளவில் நம்ம எல்லா வருஷம் கூட ப்ரோக்ராம் பண்ணி வந்துக்கிறோம். அதே மாதிரி வர ஜனவரி கூட நம்ம மிக சிறப்பாக நடத்துவோம். இந்த ப்ரோக்ராம் கூட நம்ம ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஏன்னா திருவள்ளுவருடைய சிலை நிறுவிய நாளில் கூட நம்ம நடத்தின்னு வரோம். அது ஒரு இந்த வாட்டி அதுவும் நம்ம கவியரங்கம் எல்லாம் விழா வச்சு நல்ல மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கபிலன் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸுங்க, அது கூட எஸ்பெஷலி ஐஏஎஸ், ஐபிஎஸ், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூட நம்ம கூப்பிடணும். பட் டைம் ரொம்ப நம்ம கம்மி இருக்கு. இப்போ நம்மளுக்கு வெறும் டைம் வந்து வெறும் 6 நாள் தான் இருக்கு. பட் ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்க முடியுதோ கூப்பிட்டு நான் மிக சிறப்பாக பண்ணலான்ட்டு இந்த சந்தர்ப்பம் சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். மற்றும் எல்லாரும் ஆக்சுவலி நம்ம இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூட கால் பண்ணல. நம்ம ஒரு மெசேஜ் போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்ஸுக்கு ஒரு இது வரணும்னு தொட்டு இம்மிடியேட்டாக இவ்வளோ பேர் வந்து நம்ம சேர்ந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வணக்கம், நன்றி.